களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுநேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் தவறாமல் உங்கள் செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இறை வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் இறைவசன வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவரோடு பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கே சொல்லப்பட்டதாக என்று சொல்வார்கள். அதை கேட்கிற பொழுது என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி நன்றியான்னு சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த இறைவசன வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்களா? நற்செய்தி பாருங்களா, இதெல்லாம் ஆண்டவர் தானே திட்டத்தோடு கூட செய்து கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4 அடிக்கடி நாம் படிப்போம். எல்லா மக்களும் மீட்பு பெறவும், எல்லா மக்களும் மீட்பு பெறும் உண்மையை, இறை வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் விரும்புகிறார், அவர் விரும்புகிறார். எனவே தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு ஊழியத்தை அவர் நடப்பித்து வருகிறார். இந்த நற்செய்தி அறிவிப்புக்கு எவ்வளவு பொருளாதார தேவை, அந்த பொருளாதார தேவையெல்லாம் அவர் தானே செய்து கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சியிலே மட்டுமல்ல பிரியமானவர்களே, கடந்த 30 வருடமாக ஒரு புத்தகம், மாதந்தோறும் இறைச்செய்தி புத்தகம் தேவ ஒளி என்கிற ஒரு புத்தகத்தை கூட நான் வெளியிட்டு வருகிறேன். அதுக்கு அந்த புத்தகத்தை கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், எந்த விளைவோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரும் நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் சொன்னார். அப்படித்தான், யாரிடம் கேட்க வேண்டாம், விளைவு சந்தா குறிப்பிட. ஆனா இந்த புத்தகத்தை விலை போட்டிருக்கிறேன், இந்த புத்தகத்துக்கு விலை போட்டிருக்கிறேன். அது கவர்மெண்ட் ரூல்ஸுக்காக, மத்திய அரசுடைய ஆணைக்காக நான்கு விலை போடணும், போடாம கொடுக்க மாட்டாங்க, லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால போட்டிருக்கிறோம். ஆனால் என் எஜமானன் சொன்னாரு, இன்னைக்கு விலை குறிப்பிட வேண்டாம், யார் கேட்க வேண்டாம், யாரிடம் நான் கேட்பதில்லை. ஆனால் கூட ஆண்டவர் தன் வாக்கின் படியாகவே சில நல்ல உள்ளங்கள் வழியாக கொடுக்க செய்து நடப்பித்து வருகிறார். அற்புதம். கடந்த 30 வருடமாக கொடுத்துருக்கிறாங்க. அந்த புத்தகம் அப்படியே மக்களுக்கு, மக்களுக்கு போயிட்டே இருக்குது, எல்லா மக்களுக்கும் இறைச்செய்தி போயிட்டே இருக்குது. நான் நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு அந்த புத்தகம் தேவை என்றால் உங்களுடைய முகவரியை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் நாங்கள் மாதந்தோறும் உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். மாதந்தோறும் அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரியான முகவரி, சரியான கேள்வி அனுப்பணும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கூட அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். அவங்களுடைய முகவரியை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு கூட புத்தகம். நற்செய்தி மக்கள் மத்தியிலே போகணும். ஆண்டவர் சொல்லுவது என்ன? எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். மத்தேயு 24:14 சொல்லுகிறது, எல்லா இனத்தாருக்கும், எல்லா மக்களுக்கும் உலகம் எங்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும், பின்னர் முடிவு வரும் சொன்னார். அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தக ஊழியம் அப்படி, தொலைக்காட்சி ஊழியம் எப்படி. அது மாத்திரமல்ல, எனக்கு சில ஆண்டவரே நன்றி, சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் நற்செய்தி இறைவசன வார்த்தை அனுப்புன்னு சொன்னார். அது வழியா இன்றைக்கு
வாட்ஸ்அப் வழியாக எல்லாரும் நிறைய பழைய செல்லாம் இல்லை, இப்ப எல்லாம் புது செல்ல வச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப் நல்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப்ல டெய்லி தினந்தோறும் இறைவசன வார்த்தை, தினந்தோறும் இறைவசன வார்த்தையை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப்ல சில ஏற்றால 5000 மக்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் இறை செய்தி, இறைவார்த்தை, அனுதின இறைவார்த்தை போய்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு வரவில்லை என்று பின்னால் உங்களுடைய செல் நம்பரை, வாட்ஸ்அப் செல் நம்பரை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறோம். அந்த தினந்தோறும் இறைவசன வார்த்தை அனுப்பி வைக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டுடைய மாபெரும் கிருபையினாலே வாய்ஸ் ஆஃப் காட், வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற ஒரு செய்தியை தினந்தோறும் கொடுக்கும்படி செய்திருக்கிறார். எல்லாரும் யூடியூப்ல நீங்க போட்டு பார்க்கலாம். யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் காட் இருக்கு. அதில் நானும் சகோதரரும் அதில் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கொஞ்ச நேரம் இறை செய்தி கொடுத்து அந்த நாளுக்கு கடவுள் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை, வசன வார்த்தை சொல்லி அப்படி சின்ன ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், பார்ப்பீர்கள் நினைக்கின்றேன். பார்ப்பென்றால் அது நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாக்க அவங்களுக்கு தவறாம அவங்களுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. தினந்தோறும் தினந்தோறும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு வரும். வாய்ஸ் ஆஃப் காட், வாய்ஸ் ஆஃப் காட்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாக்க உங்களுக்கு தினந்தோறும் வார்த்தை கடந்து வரும். அதை நீங்க செய்யுங்க. இதெல்லாம் நற்செய்தி அறிவிக்கத்தான் நான் சொல்லுகிறேன். அதுக்கு அதெல்லாம் எல்லா காரியங்களும் அவர் தான் செய்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காட் என்கிற செய்தியை நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அறிவித்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கடவுள் தருகின்ற ஒரு செய்தியை நாம் கேட்க நாம் ஆயத்தப்படலாம். அன்பின் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசும். மரியாதை போல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பேசும் முடி பிள்ளையை நாம் கேட்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஒரு சின்ன ஒரு ஜெபம் நேரத்தில் தூயான உணர்த்துகின்ற ஒரு கருத்து தான் ஜபத்தின் தடைகளை குறித்து சொல்லுன்றதுதான். இன்னைக்கு அநேக சகோதரிகள் என்று சொல்லுவாங்க, பிரதர் நான் தவறாம ஜெபம் பண்ணே இருக்கிறேன் பிரதர், தவறாம கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறேன் பிரதர், ஜெபமால சொல்லிட்டே இருக்கிறேன் பிரதர், சிலுப்பா சொல்றேன் பிரதர், ஆனா என் வாழ்க்கை நிம்மதியே இல்லை பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர், என்னுடைய ஜெபம் நிம்மதியில், குடும்பத்தில் பல பிரச்சனை பிரதர், பல பல நல்ல கண்ணீர் அடிப்பார்கள். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, ஆனா கூட ஜெபம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற பிரதர், ஏன் பிரதர் அப்படிலாம் கண்ணீர் வடிக்கின்ற சகோதரர் உண்டு, சகோதரிகள் உண்டு. என் அன்பு கூறுகளே, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற சகோதர சகோதரிகள் இந்த செய்தியை நீங்க கேட்கணும். என் ஜெபம் கேட்கப்பட, வாழ்க்கையில் நிம்மதியில்லை சில மக்கள் நாம் கேட்கணும். ஏன் நீங்க ஜெபம் பண்றீங்க, ஜெபம் ஏன் கேட்கப்படல, ஆண்டவர் ஏன் அந்த பதில் ஆசீர்வாதத்தை கொடுக்கல என்பதை சிந்திக்கணும். இறைவசன வார்த்தை நமக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுப்பதை கேட்கணும். ஏசியா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது முதலாவது பாவத்தை பற்றி பார்க்கும்போது, முதலாவது இந்த கருத்து நிறைய சொல்லலாம், ஆனால் சுருக்கமா உங்களோடு கொண்டு ஏசியா புத்தகத்திலே 59ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அதில் பாவத்தை குறித்தான் சொல்லுகிறார். பாவம் தான் முதல்ல தடையா இருக்கணும். அது ஏசியா 59ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கைக்கு குறுகிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாயிடவில்லை. உங்கள் தீச்செயல்களே, உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே, உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன, பிளவை உண்டாக்கி உள்ளன என்று பார்க்கணும் சகோதரமே. அல்ல சொல்ல, இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆண்டுடைய கைகள் குறுகிடல, உங்கள் ஜெபங்களை கேட்க கூடாதபடி ஆண்டுடைய காதுகள் மந்தமாயிடவில்லை, செய்டுமாயிடவில்லை. மாறாக உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய தீச்சலுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வரதில்ல, நம்மளுடைய ஜெபம் மேல போல, நம்ம ஜெபம் மேல போல. அதே ஏசாயாவில் 59:12 சொல்லப்பட்டிருக்கும், அது நம்முடைய பாவங்கள் தான் தடையா இருக்கிறது என்று.
அந்த குற்ற உணர்வு தான் தடையா இருக்கிறது. அங்கே 12வது வசனம் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்து வச்சுக்கிடுங்க, அப்புறம் படிங்க. என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும், நம்முடைய பாவ வாழ்க்கை தான், நம்முடைய பாவ தீச்சல் தான் அங்க தடையா இருந்து அடிச்சிடணும். ஒரு செவுத்துல எப்படி பால் அடிச்சாக்க அந்த பால் ரிட்டர்ன் பேக் ஆகுதோ, அதே போல நம்முடைய ஜெபம் எல்லாம் இந்த தடை இருக்கிறதுங்களா அங்க போட்டு அடிச்சு திரும்பி வந்துட்டே இருக்கும். நாம் என்ன ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணாலும் மேல போறதே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், இது இந்த பாவத்தை உணராத இந்த பாவத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசானவன் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளாதபடி செய்து கொண்டே இருப்பான். பாவத்தை உணராதபடி செய்து கொண்டே இருப்பான். பார்க்கணும். பிசாசுடைய வஞ்சகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். பாவம் தான் தடையா இருக்குன்னு பார்க்கிற பொழுது எரேமியா கூட இந்த கருத்தை சொல்லிக் கொடுக்கிறார். எரேமியா தன் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறார். உங்கள் குற்றங்கள் இவற்றை எல்லாம் தடுத்தன. உங்கள் குற்றங்களை இவற்றை எல்லாம், அதுக்கு மேல பசங்க படிச்சினாக்க நிறைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இவற்றையெல்லாம் உங்களுடைய குற்றங்களே இவற்றையெல்லாம் தடுத்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை ஆண்டுடைய ஆசீர்வாதம் வராதபடி தடுத்தன என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். என் அன்புக்குரிய சகோதரமே, இதை நாம் உணரணும். ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி என் கை குறியிடல, உன் ஜெபத்தை கேட்க கூடாதபடி என் காது மந்தமாடி செய்யல. பாவம் தான் சொல்றார். இதை உணராதபடி, உணர்ந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளாதபடி பொல்லாத பிசாசானவன் அந்த பாவ நிலையிலே நம்மை அப்படியே வைத்து விட்டு கொண்டிருக்கிறான். ஆசீர்வாதம் நான் சொல்லணும், நிறைய சொல்லணும். பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு நாம் எப்படி ஜெபம் பண்ணாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை. என்ன பக்தி முயற்சி எடுத்தால் கூட ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பதில்லை. என்னால் சொல்லல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறார், பாவிகளுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பதில்லை என்று. பாவிகளுக்கு ஆண்டவர் சென்று இது நாம் உணரல. பார்க்கணும். முதலாவது பாவம் ஜபத்திற்கு தடையா இருக்கிறது. பாவம் ஜபத்துக்கு தடை. இந்த பாவம் ஜபத்துக்கு தடையா இருக்கும்போது நான் இன்னொரு கருத்தை நான் சொல்ல தூயான் உணர்த்துகிறான். பிரியமானவர்களே, இந்திய நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே இருக்கின்ற ஒரு நிலையை நான் சொல்லுகின்றேன். ஏசியா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அங்க மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து உண்டு. இதை நான் பின்னாடி கூட கொண்டு போகலாம், ஆனால் இப்படி தூயான் உணர்த்தினால் இப்ப கொண்டு வருகிறேன். ஏசியா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே 15வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது, என்னை நோக்கி உங்களுடைய கைகளை உயர்த்துகிற பொழுது பாராமுகத்தினராய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன சொல்லுகிறார். பார்க்கணும் என் அன்புக்குரியவர்களே, இந்த கருத்தை நான் பின்னாடி கூட கொண்டு போல, ஆனா இப்ப முன்னாடி கொண்டு வருகிறேன். அது என்ன, இன்னைக்கு நீங்கள் கைகளை உயர்த்தி மன்றாடுகிற பொழுது நான் பாரா முகத்தனா இருக்கிறேன். முகத்தை திருப்புகிறாராம். நீ நீண்ட நேரம் கத்தி ஜொம்மனா கூட நான் காதிலே போட்டுக்கிடுவதில்லை. ஏனென்றால் உன் கையெல்லாம் ரத்த கரை படிந்திருக்கிறேன். நான் தருமபுரி கார்மல் தியான ஆசிரமத்திலே அருத்தந்தையோடு கூட இணைந்து நற்செய்தி பணியிலே செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த பாவத்தை பத்தி நான் கிளாஸ் கொடுக்க இறைவசன வார்த்தையை சொல்லுகிற பொழுது நான் சொல்லுவேன், கைகளை உயர்த்தி இங்கெல்லாம் ஜெபம் பண்ணு. ஜெபத்தை கேட்பதில்லை ஆண்டவர் சொல்லிருக்கிறார். கத்தி ஜெபம்னால ஆண்டவர் ஜெபத்தை கேட்கறது சொல்லிருக்கிறார். ரத்தக்காரை படிச்சிருக்கு. அப்ப பார்க்க சொல்லு, உன் கையெல்லாம் பாரு ரத்தக்காரை இருக்கா பார்க்க சொல்லுவேன். அவங்க எல்லாம் பார்ப்பாங்களா? இல்ல பிரதர் ரத்தக்கரை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ரத்தக்கரை இருக்கா இல்லையான்ற பாக்குறது ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நான் பார்க்கலாம் சொல்லுவேன். என்ன மைக்ரோஸ்கோப்? அதுதான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதான் மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு நீ பாருங்க அந்த கையில ரத்தக்கரை இருக்கா இல்லையான்னு அப்ப தெரியும்னு நான் சொல்லுவேன். 1 யோவான்லே 3ஆம் அதிகாரத்திலே 15ஆவது வசனம். 1 யோவான் 3லே 15ஆவது வசனத்திலே அந்த மைக்ரோஸ்கோப்பாக செயல்படுவதை நான் பார்க்க முடியும். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும், தன் சகோதர சகோதரரை வெறுக்கிற யாவரும் கொலையாளிகள்.
தன் சகோதர சகோதரி வெறுக்கிற யாவரும் கொலையாளிகள். கொலையாளிகள் நீ பார்க்கிற பிரியமானவர்களே, கொலையாளிகள் சகோதரனை யாரெல்லாம் வெறுக்கிறோமோ அவங்க கையில் இல்ல ரத்தக்கரை இருக்கிறது. அவனை கொலை பண்ணிட்டோம். யாரை வெறுக்கிறோமோ அவனுடைய கொலை பண்ணிட்டோம். அந்த கரை இங்க இருக்குது. யாரை வெறுக்கிறோமோ அவனுக்கு. அப்படியே எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் பார்க்கும்போது மாமனார் மாமியார் பக்கத்து வீட்டுக்காரங்க அதிகாரிகள் இல்லைங்களா வேலை செய்யற இடத்துல இருக்கிற எத்தனையோ பேர் நாம் கொலை பண்ணிருப்போம். இப்படிப்பட்ட நிலையில நாம் கைகளை உயர்த்தி நாம் மன்றாடுகிற பொழுது அந்த ரத்தக்காரை படிந்திருக்கிறதா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாராம். சிந்திக்கணும் பிரியமா கொலை. நீங்க நீண்ட நேரம் கத்திக ஜெபம் காதிலே போட்டுக்கொள்ள ஏனால் கையில ரத்தக்கரை படுது. அந்த பாவ அந்த கொலை பண்ண வெறுப்பு என்கிற நிலை நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு ஜெபத்தை கேட்பதில்லை. அந்த வெறுப்பு என்கிற கருத்தோடு கூட நான் அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல வருகிறேன் பிரியமார்களே. அந்த கருத்து எனக்கும் அந்த முதலாவது பாவத்தை பத்தி நாம் பார்த்தோம். பாவத்தின் நிலை பார்க்கிற பொழுது என் அன்புக்குள்ளே நான் அடிக்கடி சொல்லுகிற கருத்து, நானும் கூட பாவ வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தவன் தான். நான் சகோதரர் கூட பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். நம்முடைய பாவத்தை பற்றி நாம் எப்ப அறிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், உணர்ந்து கொள்ள முடியும்? பைபிள் சொல்லுது, இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடி என்று. இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி என்று யாக்கோப் முதல் அதிகாரத்தில் 22-23 சொல்கிறது. முகம் பார்க்கிற இறை வார்த்தை ஒரு முகம் பார்க்க. இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில நம்முடைய ஆத்மாவை பார்க்கணும். அப்பொழுதுதான் நாம் எங்கிருந்து தப்பு பண்றோம் தெரியும். இல்லைங்களா? தெரியும். பார்க்கும் பொழுதுதான் இந்த கண்ணாடியில பார்க்கும், இந்த இறைவார்த்தை என்கிற கண்ணாடியிலே முகம் பார்க்கிற கண்ணாடியை பார்க்கும் பொழுதுதான் நான் பார்க்கிறேன். முகம் பார்க்கிற கண்ணாடி பார்ப்போம், அது எதுதான் தவறு போய் கொண்டு. அதே போல இறைவாசன வார்த்தையை படிக்கிற பொழுதுதான் கேட்கிற பொழுதுதான் நாம் எங்கே என்ன தவறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியும். அது மாத்திரமல்ல பிரியமாக்குள்ளே, நாம் போகிற பாதையை காட்டுவது, நாம் எந்த கடவுள் வழி போயிட்டு இருக்கிறோம் பிசாசு வழி போயிட்டு இருக்கிறோம் காட்டுவது இறைவார்த்தைங்கிற வெளிச்சம், ஒளி, தீபம். மக்கள் எடுக்கணும். எடுக்கிற பொழுதுதான் இன்னைக்கு நான் சொல்லுகிறதுனால தான் உங்களுக்கு இந்த பாவத்தை குறித்து உணர்கின்றது. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? அப்ப நீ உணர்றீங்க. ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? நம்ம ஜெபம் செஞ்சுட்டு இருக்கிறோமே, மாலை பக்தி முயற்சியில பழைய நிறைய பக்தி முயற்சி செஞ்சுட்டு இருக்கோமே, ஆனா கூட நம்முடைய ஜெபம் கேட்கப்படல என்று இப்ப அந்த தவறுகள் உணர்த்தது இந்த இறைவசன வார்த்தை தான். இறைவசன வார்த்தை தான். ஏன்னா இறைவசன வார்த்தை நாம் செவிவிடுத்து கடந்து வரணும். சரி விடுங்க, அதை பற்றி சொல்லுங்க. முதலாவது பாவம் தடையா இருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கிற பொழுது பகைமை. அந்த மன்ன சொன்ன இல்லைங்களா, நீங்கள் மற்றவர்களை வெறுக்கிற பொழுது அது கொலை பண்ணதா இருக்கிறது. அந்த கொலை பண்ண கையோடு கூட நீங்க ஜெபம் பண்ணாச்சுனாக்க ஜெபத்தை கேட்கறதுன்னு படிச்சோம் அல்லவா? அந்த கருத்தோடு கூட அடுத்து ஒரு பகைமை என்கிற ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த பகைமை என்கிற பார்க்கிற பொழுது மார்க் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம், மார்க் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை பார்க்கிற பொழுது மார்க் நற்செய்தியிலே கடவுள் எல்லாம் எப்படிலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு என்னை கற்பிக்கிறவரும் கண்டிக்கிறவரும் சீர்படுத்தும் நேர்மை வாழ பயிற்றுக்கிறமா இருக்கிறாரே. தன்னுடைய அன்பு பிள்ளைகள் எல்லாம் இப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரே. மார்க் 11:25 எடுத்து நாம் படிக்கலாம். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கிற பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால், யார் மீதாவது மனத்தாங்கள் கொண்டிருப்பீர்கள் ஆனால் மன்னித்து விடுங்கள். அப்பொழுது உங்களுடைய விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் சொல்லப்பட்டு பார்க்கணும் இருக்கு. நீங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது, நீ ஜெபம் பண்ண முழங்கால் படியிடுகிற பொழுது, நீ ஜெபம் பண்ண அமர்கிற பொழுது, யாருக்காவது மனத்தாங்க இருந்தா முதல்ல மன்னிச்சுடு, அப்புறமேல நீ ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் கேட்க, உன் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார், உன் ஜெபத்தையும் கேட்பார் என்று. இந்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறோமா? கொண்டு வரவில்லை என்றால் எப்படி நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்? கேட்கணும், பார்க்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், வாழ்வாக்கி கொள்ளணும். பிரியமானவர்களே, இன்று இந்த இவ்வளவு செலவோடு கூட ஆண்டவர் இந்த எவ்வளவு இந்த தொலைக்காட்சிக்கு எவ்வளவு செலவினம் இருக்கிறது, அத்தனை செலவினத்தையும் ஆண்டவர் தானே தந்து செயல்படுகிறார் என்றால் நாம் ஒவ்வொருவருமே நல் வாழ்வு ஆசீர்வாதம் பெற்று வாழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்வார்,
மகனே மகளே உன் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் கேட்கப்படலை? மகனே மகனே உன் ஜெபம் கேட்கப்படலை, ஏன் கேட்கப்படலை? நான் ஆசீர்வதிக்கிறேன், ஏன் கேட்கப்படலை? முதலாவது உன்னுடைய பாவம் மகனே, உன் பாவம், உன்னுடைய அக்கிரமம், உன்னுடைய தீச்செயல்கள், உன் தீச்செயல்கள் தான் தடையா இருக்கு மகனே. அப்படி சொல்லி இருக்கும் பொழுது மகனே பகமை வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாது மகனே. இந்த பகமை வெறுப்பு எல்லாம் இருந்து நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அது ஜெபம் பண்ணாங்க அந்த ஜெபம் கேட்கப்பட்டதில்லை மனிதன். அதனால தானே சொல்லிருக்கின்றார்கள், நீ ஜெபம் செய்ய முழங்கால் படுகிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தாங்கள் வெறுப்பு இருக்குமானால் முதல்ல அவர் மன்னிச்சிடு. அப்ப விண்ணக தந்தை உன் பாவத்தை உன் குற்றத்தை மன்னிச்சிடுவாரு, உன் ஜெபத்தை கேட்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மிக சொல்லி இருக்கிறது. இது நான் சொல்லுகிற பொழுது நான் காண்கின்ற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சகோதரனை சகோதரி பார்க்கிறேன். சண்டை சச்சரவு பிரிவினை பிளவா இருப்பாங்க. ஆனா ஆலயத்துல போயிட்டு பார்த்தோன்னாக்க அவங்க முதல்ல போயிட்டு நற்கன் எடுப்பாங்க. எப்படி நற்கன் எடுப்பாங்க? என் அன்புக்குறவர்களே, எப்படி நடக்க முடியும்? யாராவது தகுதியற்ற நிலையிலே அந்த அப்பத்தை உண்டு, யாராவது தகுதி நிலையிலே அந்த அப்பத்தை உண்டு அந்த ரசத்தை குடிப்பாலானால் அவர்கள் கிறிஸ்து இயேசுடைய உடலுக்கும் ரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் செய்கிறார் என்று புனித பவுலடிகள் மிக தெளிவாக கூறுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 27ஆவது வசனத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 27 சொல்கிறார். யாராவது தகுதியற்ற நிலையிலே அந்த அப்பத்தை உண்டு ரசத்தை குடிப்பால் கிறிஸ்து இயேசுடைய உடலுக்கும் ரத்தத்துக்கும் விரோதமாக பாவம் பண்றாங்க. விரோதமா பாவம் பண்ணுகிற பொழுது பாவம் பண்றாரு சொல்லுகிற பொழுது அந்த இயேசுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்? அந்த கிறிஸ்து இயேசுக்கு விரோதமா பாவம் பண்ணும்போது எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் சொல்லுகிறதை ஒருவேளை இந்த நிலையில் யாராவது இருப்பாரானால் அதுக்கு தட்டடித்தான் சொல்லியிருக்கிறேன். தூயாவனை என்ன சொல்ல சொல்லுகிறாரோ, எதை சொல்ல சொல்லுகிறாரோ அதையும் நான் சொல்லுகிறேன். கொண்டு போன்றேன். இப்படிப்பட்ட நிலையில நாம் இருக்க முடியாது. அப்படி நிலையில சிந்திக்கணும் பெருமாள்களே. அந்த பாவ நிலையிலே வாழ்ந்துகிட்டு நாம் ஜெபம் பண்ண அங்க பகிர்ந்துகிட்டு இல்லை. மற்றவருடைய கொலை அந்த வெறுப்பு என்று பகிர்ந்து. சரி, இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது நான் நிறைய சொல்லணும். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு மார்க்கில் சொல்லப்பட்ட இல்லையா, நீ ஜெபம் செய்ய முழங்கால் படியிடுகிற பொழுது சொன்னார் இல்லையா. இன்னைக்கு அடுத்த ஒரு கருத்தை நீ பார்க்கணும் பெரியமாக்களே. மார்க் நட்சத்திர மத்தேயு நட்சத்திரத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 23, 24 வசனத்தை படிக்கிற பொழுது அங்க மிக தெளிவான ஒரு கருத்து சொல்லுகின்றார். நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது, நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வருகிற பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். எவ்வளவு நான் முன்ன சொன்ன கருத்தோடு கூட இந்த கருத்தை நான் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களை பார்க்கணும். நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வருகிற பொழுது உனக்குள்ள யாருக்காவது மனத்தாங்கள் இருக்குன்னு நினைச்சனாக்க முதல்ல நீ அந்த காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதல்ல போயிட்டு நல்லுறவு சமாதானம் செய்து கொள்ளுன்னு சொல்லிருக்கு. சமாதானம் சொல்லு. அப்பாற மேல வந்து உன் காணிக்கையை செலுத்து, பலி செலுத்து, ஜெபம் பண்ணு. அப்போ உன் காணிக்கை கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கப்படும் என்றுதான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து, நம்மை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்து, நம்மை ஆசீர்வதித்து நம்மை நல்வழிப்படுத்தி விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மகனே என்று சொல்லிக் கொடுக்கிறார், மகளே என்று சொல்லிக் கொடுக்கிறார். மகனே உனக்கு யாருக்காவது மனத்தாங்கள் இருக்குன்னு சொன்னா முதல்ல போய் செஞ்சிட்டு வான்னு. இதை யார் செய்ய முடியும்? யார் செய்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். யார் அப்படி கடந்து வருகிறார்களோ. ஆனால் பொல்லாத பிசாசானவன் அந்த ஒரு கருத்துக்கு விட மாட்டான். முன்ன சொன்ன பாவம் செஞ்ச பாவத்தை பத்தி உணராதபடி செஞ்சுக்கிட்டே இருப்பான். இங்க பாத்தனாக்க இந்த வெறுப்பு என்கிற பகைமை என்கிற பிசாசு ஒத்துடவே மாட்டான். நான் ஒரு நாள் எங்க ஊர்ல செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். செய்தி கொடுத்துக்கும் போது இடைவெளியிலே அந்த சகோதரிகள் அம்மாவும் பிள்ளையும் 2 பேரும் வெளியே எழுந்து போயிட்டாங்க. நான் சில நாட்களுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் ஜெபத்துக்கு வந்தீங்க, திடீர்னு எழுந்து போயிட்டீங்க அப்படி சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க,
அது நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் என்னை பார்த்து எங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் எழுந்து போயிட்டோம். அவங்க எழுந்து போயிட்டாங்க. என்ன சொல்ற மாதிரி இருக்கு, என்னை சொல்ற மாதிரி அவங்க தன் வாழ்க்கையை மாத்திக்கிடணும். ஆனா மாத்தல, எழுந்து போயிட்டாங்க. பிசாசு ஒரு வேலை, இந்த வேலையில கூட உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் என்னையே சொல்றாரு சொல்ல நினைச்சு என்னன்னா, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டுடைய வசன வார்த்தை கீழ்ப்படி கடந்து வாங்க, அப்போ ஆண்டுடைய அற்பத்தை பார்க்க முடியும். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதாக நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது இதோ நாம் இருக்கிறோம் என்று பதிலளிக்கிறவராக செயல்படுவார். ஜெபத்திற்கு தடை என்று பார்க்கும் பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் கூட மிக முக்கியமான ஒரு 4 கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தூயாவின் உணர்த்தினார். அதிலே முதல் கருத்தை நாம் பார்க்கிற பொழுது பாவம் என்கிறது ஒரு தடை. ஜெபத்திற்கு பாவம் என்பது ஒரு தடையா இருக்கிறது. நம்முடைய ஜெபம் மேலே போகக்கூடாதபடியும் ஆண்டு ஆசீர்வாதம் வராதபடியும் பாவம் தடையா இருக்கிறது என்று. இரண்டாவது நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே, பகைமை என்பதுதான் இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது இன்னும் அழுத்தமாகிறது. பார்த்து விடலே இந்த பகைமை என்று பார்க்கிறது. பகைமை என்று பார்க்கிற பொழுது, நீ பலிபீடத்திலே நீ ஜெபம் செய்ய முழங்கால் படி இருக்கிற பொழுது உன்னில் யாருக்காவது மனத்தால் இருந்தால் முதல்ல மன்னிச்சுடு, அப்புறமால நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவன் பாவத்தை மன்னிப்பாரு, உன் ஜெபத்தை கேட்பாருன்னு தான் பார்க்கிறோம். நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உனக்கு மனசுல யாராவது மனத்தாங்க இருந்தாங்க, முதல்ல வச்சுட்டு முதல்ல போய் அங்க போய் செஞ்சுட்டு வா, சமாதானம் நல்லுறவு பண்ணிட்டு வா, அப்புறமால செய்யுது. முதலிலே செய், அப்புறமால இது செய்யும் சொல்லு. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை பேர் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? இதை விட நான் கருத்தை நான் சொல்லியே தீரணும். தூயான உணர்த்துறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கற்பித்த ஜெபம் இருக்கிறது. நாம் எல்லாரும் தவறாமல் அந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய பார்க்கிற பொழுது மத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 14 வசனத்தை தான் 9 முதல் 14 வசனம் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 14 வசனம் இருக்கு. அந்த 14 பார்க்கிற பொழுது 6லே அந்த 12வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். அந்த ஜெபத்தின் கருத்தாம் நாம் அடிக்கடி சொல்லுவோம்ல, அந்த ஜெபத்தின் வார்த்தை தான் அந்த 12வது வசனம். அதை பார்க்கிறோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையும் போட்ட பிறகு ஆட்சி வருக, உங்களுடைய திருவிழம் விண்ணில் நிறைவேறது போல மண்ணில் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு இன்றில் தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதில்லை இல்லைங்களா, திவிக்கிறோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யவில்லை, நாங்கள் மன்னிக்கிறது போல சொல்லப்பட்டு மன்னிவில்லை, எங்கள் குற்றங்களையும் மன்னிட்டு நாம் மற்றவர்களை மன்னிக்கிறது. எனக்கு பைபிள் சொல்லுது, எந்த அளவியால் நீ அணைக்கிறாயோ அதே அளவியால் உனக்கு அழுக்கப்படும். நாம் எப்படி எந்த நிலையில செஞ்சிட்டு இருக்கிறோம்? மன்னிக்கலையே. அப்படி மன்னிக்காத நிலையில எப்படி ஆண்டவர் சிந்தி பார்க்கணும்? பதிவர்களே, என் அன்புக்குறளை மன்னிக்கிறது மிக 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 அவசியமா இருக்கிறது. பகைமை, வெறுப்பு, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு அத்தனையுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறது. நம் ஜெபம் மேலே போவதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிறது. பிரியமானவர்களே, பார்க்கணும். கர்த்தர் அந்த ஜெபத்திலே பார்க்கிற பொழுது எங்கள் குற்றம் செய்த மன்னிப்பது போல இருக்கும். சில வேளையில் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் பார்க்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிக்கிற பொழுது அவர் சொன்னார், தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொன்னார். அந்த இயேசுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது என்றால் நாமளும் மற்றவர்களை மன்னிப்போம். பைபிளில் பார்க்கும் பொழுது கொலோசியரிலே 3ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கொலோசியரிலே 3ஆம் அதிகாரத்திலே எல்லாம் எழுதிக்கிடுங்க. எழுதுறது மட்டுமல்ல, படிக்கிறது மட்டுமல்ல, அதை வாழ்வாக்குறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். சொல்லுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு ஜெப ஐக்கியம் கூட்டம் இருந்தாங்க சொல்லுங்க, அன்பியை கூட்டம் சொல்லுங்க, வசன வார்த்தைகளை சொல்லி கொடுங்க.
பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தை ஆண்டவராக கடவுள் நம்மை மன்னித்தது போல நாமளும் மற்றவர்களை மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிறது தான் உண்மையான ஒரு கிறிஸ்தானித்துவம். அந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவியை கொண்டிருக்கிறார் நீங்களும் நானும். கிறிஸ்து இயேசு சிலுவையில் தொங்கிற பொழுது, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த இயேசுடைய ஆவியை நீங்கள் கொண்டிருப்போம் என்றால் நாமளும் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னிப்போம். அப்பதான் உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு. ரோமர் 10:8 நாம் பார்க்கிற பொழுது, ரோமர் 10:8 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:8 9 அந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவியை கொண்டிராதவர்கள் உண்மையான ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம் வாழாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:9 அந்த கிறிஸ்து இயேசுடைய ஆவியை கொண்டு அதன்படி நடக்காதவர்கள், அதன்படி வாழாதவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திங்க சகோதரமே, சிந்திங்க, பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதை காட்ட பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படிலாம் சொல்லுகிறது போது இப்படி பேசுறாரு, எப்படி பேசுறது? நானா பேசுறேன்? அவரு சொல்லுகிறது என்ன சொல்ற சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். மக்கள் மனம் மாறணும். ஏதோ ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படி சொல்லி மலிப்பிட்டு போறதில்ல. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்று இல்ல, மக்கள் மனம் திரும்பித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த காலகட்டத்திலே மனம் திரும்ப அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கு நற்செய்தி பார்க்கணாக்க இருக்கும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற வசன இருக்கேன் எல்லாம் அவர்களுக்கு அல்ல போதுற அப்படி சாதகமா பேசுறவங்களை பார்த்தா விரும்பான். இந்த மாதிரி கடினமா குத்துற மாதிரி அடிக்கிற மாதிரி பேசினா யாரும் விரும்ப மாட்டான்னு இப்படி பவுல் சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்களும் அப்படிதான் போயிட்டு இருக்கிறான். ஆனால் கூட கடவுள் மனம் மாறப்பட வேண்டும் என்று தான் கொண்டு வருகிறார். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம். மனம் மாறுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதம். எனவே என் பிரியமானவர்களை பார்க்கிற பொழுது அந்த கிறிஸ்து இயேசு மன்னித்து போல நாமளும் மன்னிக்கணும். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் எங்கள் குற்றம் சொல்லி நாம் மன்னிக்கிறது போல சொன்னாரே, அதே போல நாம் செய்யப்பட வேண்டும். முதலாவது நம்முடைய பாவம், இரண்டாவது பகைமை மாற்றணும். சரி, மூன்றாவது பார்க்கிறோம் பிரியமானவர்களே, தீய எண்ணங்கள். நாம் ஜெபிக்கிற ஜெபமானது தவறான எண்ணங்களோடு கூட சிந்தனையோடு கூட இருக்குமானால் அது ஆண்டவர் கேட்பதில்லை. தவறான எண்ணங்களோடு சிந்தனையோடு கூட நாம் கேட்போம் என்றால் அது ஆண்டவர் கேட்பதில்லை, ஆசீர்வதிப்பதில்லை. இதை புனித யாக்கோப் தன் திருமுகத்திலே தெளிவாக சொல்லுகிறார். யாக்கோப் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீ பார்ப்பேன் என்றால் அது சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். கூட கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். எனக்கு இந்த சிற்றின்ப நாட்டங்கள் நிறைவேற்றவே கேட்கிறீங்கன்னு சொல்லும் போது நான் இது பின்னாடி மேல கொண்டு போகலாம் நினைக்கிறேன். சிற்றின்ப நாட்கள் ஒரு சகோதரன் கிட்ட ஜெபம் பண்ணிருக்கும், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு 100 ரூபாய் வேணும் ஜெபம். ஆண்டவர் எப்படியாவது இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டத்தோட நெருக்கத்தில் வாழ்ந்துகிட்டு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க. நான் இருக்கேன், ஆண்டவர் 100 ரூபாய் கொடுக்கல. இந்த தகவல் எதுக்காக கேட்டான் தெரியல? டாஸ்மாக் கடைக்கு போறதுக்கு தான் 100 ரூபாய் கேட்டான். ஆண்டவர் கொடுக்கல. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் கொடுக்கலன்னு. ஏன்? நீங்க கேட்கிற காரியங்கள் சிற்றின்ப நடத்துவதற்காக கேட்டிருக்கீங்க. இந்த கருத்தை நான் வேற பார்க்கும்போது நாங்கள் கேட்டாலும் ஏன் அதை அடைவதில்லை என்று பார்க்கிற பொழுது ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கூட கேட்கிறீர்கள். அப்ப கேட்கிற காரியங்கள் தீய எண்ணத்தோடு இருக்கும். ஒருத்தர் ஜெபமண்டார், நான் உதாரணத்துக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒரு சகோதரி அவர்கள், ஆண்டவரே எங்க பக்கத்து வீட்டார் எப்படியாவது வீட்டை காலி பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரர் எப்படியாவது வீட்டை காலி பண்ணணும். ஏன்னா அந்த வீட்டுக்கு எங்க தங்கச்சி வீட்டார் வரணும். எங்க தங்கச்சியும் நானும் ஒரு பக்கமா குடியிருக்கணும். அதனால அந்த வீட்டு காலி பண்ணாக்க அந்த நாங்க
இது ஆண்டவர் கேட்பாரா? கேட்கிற ஜெபம் பாருங்க. ஆண்டவரே, எங்க பக்கத்து வீடு எப்படி வீட்டுக்காரு எப்படி அந்த வீட்டை காலி பண்ணணும், அந்த வாடகை இருக்கணும் காலி பண்ணணும். ஆண்டவரே, நான் எங்க தங்கச்சி அந்த வீட்டுக்கு வரணும். ஆண்டவரே, நானும் எங்க தங்கச்சி பக்கம் பக்கமா இருக்கணும். ஆண்டவரே, ஜெபம் என்று என்கிட்ட இந்த ஜெப கருத்தை என்கிட்ட சொல்றாங்க. நான் சொன்னேன், ஆண்டவன் ஜெபத்தை கேட்க மாட்டாரம்மா. இன்னைக்கு ஏன்னா அந்த வீட்டில் குடியிருக்கிறவர்கள் யாவும் பாவம் எந்த நிலையில இருக்காங்க அப்படி போட்டு ஆண்டவரே எங்க தங்கச்சி அங்கிருந்தாலும் நல்லா இருக்குன்னு கேட்டுருக்கல. பைபிளை பார்க்கிற 1 யோவான்ல 5ஆம் அதிகாரத்திலே 14 வாசிக்கிற பொழுது சொல்லிருக்கு, நாம் கேட்கிற மன்றாட்டு ஆணுடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருக்குமானால் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்பது உண்மை அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேட்கிற மன்றாட்டு விண்ணப்பங்கள் ஆணுடைய திருவுளத்திற்கு அது அவருக்கு சித்தமாய் ஏற்றதா இருக்குமானால் அது நமக்கு கொடுக்கிறார் என்பது உண்மை அல்லவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறது கருத்தை பார்க்கணும். தீய எண்ணத்தோடு கூட கேட்கக்கூடாது, மற்றவர்களுக்காக கொண்டக்கூடாது, தீய எண்ணத்தோடு கூட. சரி, இந்த கருத்தை நான் கொண்டு வரும் பொழுது தயவு செய்து இந்த வாழ்க்கையை தன்னை வாழ்க்கையில அனுபவித்த ஒரு மனிதர் இருக்கிறார். யார் அவர்? சங்கீதக்காரன் தான். சிந்திக்கிறதுக்கு அது சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர் சொல்லுகிறார். திருப்பாடல்ல நானும் எடுத்துக்கிறேன். திருப்பாடல் 66வது திருப்பாடல்ல 18வது வசனம். திருப்பாடல் 66ல 18வது வசனம் சொல்றாரு. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேன் ஆகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார். தீய எண்ணங்களை என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை நான் வளர்த்திருப்பேன் ஆகில் ஆண்டவர் என் குரலுக்கு என் ஜெபத்துக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் சொல்லுகிறார். செவி சாய்க்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களை நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் தவறானதா போகக்கூடாது, தப்புதப்பா போகணும். மற்றவர்களுக்கு பகைமை உண்டு பண்ணுகிறதோ வெறுப்பு உண்டுகிறதோ மற்ற அழிக்க கூடதா கொண்டு வரக்கூடாது. தீய எண்ணங்கள் உடலில் அப்படிப்பட்ட நிலைகளை அல்லது உலகத்தின் ஆசைகளிலே கொண்டு வரக்கூடாது. நம்முடைய அதான் சொல்ல, என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருப்பேன் ஆகில் தப்பா நான் நினைப்பட்டிருந்தேன். எனக்கு அப்படிலாம் அவனா இப்படி பண்ணா அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி பண்ண ஜெபம் பண்ணாச்சுனாக்க அந்த ஜெபத்தில் ஆண்டுக்கு இல்லை. கருத்துக்களை நாம் பார்க்கணும். இதை மீகாவில் சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். மீகாவில் பார்க்கிற பொழுது 3ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது நம் ஜெபத்தின் எப்படி காரியங்கள் வரும், ஜெபத்தை காரியங்கள் அவர் சொல்லுவார். அதுல மீகாவில் 3ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுகிற வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பைபிளை எடுக்கணும் சகோதரா, பைபிளை எடுக்கணும் சகோதரியே, எடுத்து படிக்கணும் சகோதரியே, சிந்திக்கணும். அப்பொழுதுதான் நாம் ஆண்டுக்குள்ள போக முடியும். ஆனா நம்முடைய மக்கள் மத்தியிலே அந்த இறைவசன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது. எடுத்து கடந்து வரல. உண்மைதானே? கடந்து வரல. பார்க்கணும். மீகாவில் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து படிக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவீர்கள், ஆனால் உங்களுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தம் முகத்தை உங்களிடம் இருந்து மறைத்துக் கொள்வார். முகத்தை மறைச்சுக்கிடுவார். ஏனெனில் உங்களின் செயல்கள் தீயனவாய் இருக்கின்றன. தப்தபான நிலையில இருக்கின்றன. அதனால உங்க ஜெபத்தையும் கேட்க மாட்டாரு. அவர் தன் முகத்தை திருப்பி மறைச்சுக்கிடுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். ஏன் ஜெபம் கேட்கப்படுவதில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படுவதில்லை? ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தானே, அன்பானவர் தானே, பரிவுள்ளவர் தானே. அது மாறுவதில்லை. அவர் அன்பு மாறுவதில்லை, அவர் இரக்கம் மாறுவதில்லை, அவர் கிருபை மாறுவதில்லை. அவர் என்றுமே மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் அந்த அன்பு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை, அந்த அன்பான ஆணுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் மேலே போகப்பட வேண்டும். அந்த பகம் போவதற்கு தடையா இருக்கிறது பாவங்கள். முதலாவது பாவங்கள், பகைமை உணர்வுகள், தீய எண்ணங்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சிந்திக்கும் பொழுது நம் வசனத்தை படிக்கிற பொழுதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒவ்வொன்றும் பார்க்கணும். நாட்டிலே பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இறைவசன வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் இன்னும் ஆழத்துல கொண்டு வாங்க.
மற்றவர்களுக்கு சொல்றவங்களா கடந்து வாங்க சொல்லுவாங்க. நற்செய்தி அறிவிப்பு பணியில கடந்து வாங்க. அந்த நற்செய்தி பணி அறிவிப்பு பெறுகிற பொழுது எனக்கு ஒரு கருத்து வருகிறது. நீங்க நற்செய்தி அறிவிப்புக்காக செயல்படுகிற பொழுது, உதாரணமா நான் கம்பல்சரி பண்ணல, சொல்ல வரல, தூய அவன் உணர்த்தினார்னாக்க என்னுடைய ஊழியத்தில் கூட நீங்க அந்த நற்செய்தி அறிவிப்பணியில சின்ன ஒரு பங்கு பெறலாம். எப்படி? என்னுடைய புத்தகத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லலாம். இந்த வாய்ஸ் ஆஃப் காட் செய்தி கொடுக்கிறோம், அதை பத்தி சொல்லலாம். இந்த மாதா டிவி பத்தி சொல்லிருக்கிறேன், அதை பத்தி நீ சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம். ஒரு சின்ன இப்படி செய்தால் பிலிப்பியர் 4:3 சொல்லப்பட்டு அவர்கள் என்னோடு கூட நற்செய்தி பணியிலே போராடினார்கள், எனவே அவருடைய பெயர் வாழ்வோர் எழுதப்படுகிறது என்று ஆண்டவருக்காக, ஆண்டவர் நற்செய்திக்காக நாம் செயல்படுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காண முடிகிறது, பெற்றுக்கொள்ள முடிகிறது. பெரியமாக்களே, பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த பைபிள் நாம் படிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி செயல்படுகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் ஒவ்வொரு வசனம் படிக்கிற பொழுதெல்லாம், சிந்திக்கிற பொழுதெல்லாம் தூய ஆவியை உணர்ந்து விட்டேன். அடுத்து நான் ஒரு வார்த்தையை சொல்ல இருக்கிறேன். தயவுசெய்து எடுங்க, படிங்க. இறைவசன வார்த்தையை நம்ம படிக்கிறதில்ல, கேட்கறதில்ல. பாரம் எனக்கு. இன்னைக்கு ஜெபம் பண்ற அநேக ஜெபிக்கிற அநேக சகோதர சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, சிலுவை பாதை சொல்லுவாங்க, ஜெபமால சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பைபிளை மாத்திரம் எடுத்து படிக்க மாட்டாங்க. எப்படி? நான் நிறைய சகோதர ஜெபத்தில் இருப்பாங்க, அவங்க பார்த்தனாக்க தவறாம ஜெப வழிபாட்டுக்கு வருவதா இருப்பாங்க. தவறாம ஜெபம். சமீபத்தில் ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். அந்த சகோதரியை பார்க்கிற பொழுது ஒரு வசனத்தை நான் படிக்க சொன்னேன். அந்த வசனத்தை தவறாம ஜெப வழிபாட்டுக்கு வருகிறவர்கள் நல்ல ஜெப மண்டலம் இருக்கிறவர்கள், அவர்கள்ட்ட நான் ஒரு வசனத்தை எடுத்து படிச்சோன்னாக்க அவர்கள் வசனத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, படிக்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அழுவு தேடிட்டு இருக்கிறாங்க, படி பக்கம் புரட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் பைபிளை எடுக்கல, பைபிளை படிக்கல, பைபிள் வசனம் படிக்கல. வசனம், இந்த வசனம் வார்த்தை எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. இதை நான் சொல்லுகிற பொழுது நான் சொல்லணும் தூயான உணர்த்தினார். என் சகோதரர் இருக்கிறார்களே, அவருடைய மகள் இப்போ டாக்டரா இருக்கிறாங்க, MD டாக்டரா இருக்காங்க. அந்த மகள் சின்ன பிள்ளை, அந்த 10, 8, 9 வயசு படிக்கும் பொழுது நான் சொல்லுவேன் இருக்கேன், அந்த ஜபத்தெல்லாம் வரும் அந்த பாப்பா வருவேன். அந்த பாப்பா சொல்லும் போது இன்றைக்கு வசனம் சொல்லுவேன். அந்த பாப்பா இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற அத்தனை வசனத்தை அப்படியே டக்கடக்கடன் தொடக்க நூலிலிருந்து ஆரம்பிச்சாங்க, திருவள்ளி பாட்டோட அப்படியே முடிச்சிடுவா. அப்ப எந்த அதிகாரம், எந்த அத்தியாயம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு அப்படி பாப்பாவுக்கு தெரியும். 10, 11 படிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு கடவுள் அதனால்தான் அந்த மகளை ஆசீர்வதித்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டரை கொண்டு வச்சிருக்கிறாங்க. பார்க்கணும். இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, ஆனா பைபிளை படிக்கல. இந்த பைபிளை படிக்காதனால நம் ஜெபம் கேட்கப்படல என்ற ஒரு கருத்து என்னுடைய உள்ளத்திலே ஆழத்துல உண்டு பிரியமானவர்களே. அதனால சொல்ல வருகிறேன், நல்லா ஜோமால சொல்றீங்க, சிலுவை சொல்றீங்க, நல்ல பாட்டு பாடுறீங்க, நல்ல ஓகே, நல்லது. ஆனால் பைபிளை படிக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களோடு நான் என் நண்பரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நானே பேசிக்கிட்டு இருந்தால் என் நண்பர் என்ன நினைப்பாரு? யோ கொஞ்சம் பேச உடியா சொல்லுவார்ல, மனுஷன் நினைப்பார்ல. அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும். நாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், நாம் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்டுட்டே இருக்கிறார். கேட்டிருக்க, யோ கொஞ்சம் பேச விடுங்க தம்பி, மகளை கொஞ்சம் பேச விடுங்க, இந்த விவிலியத்தின் வழியா நான் பேசணும் என்று அவர் சொல்ல விரும்புகிறார். ஆனா அதை பேசுறதுக்கு நாம விடுறதே இல்லை, விடவே மாட்டேன்னு சொல்றீங்க. என் அன்பு குரல் இப்படிப்பட்ட அவர்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்பதுதான் நான் இங்கே கொண்டு வருகிறேன். இடைக்காணம் பார்க்கணும். நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம், 9வது வசனத்தை படித்து பாருங்கள். ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாது இருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். கடவுளும் அவருடைய வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார் சொல்லப்பட்டது. ஒருவர் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். ஒரு திருச்சட்டத்துக்கு திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படணும். அப்ப பைபிளை படிக்கிறது அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவராக, படிச்சதோடு மட்டுமல்ல கீழ்ப்படியணும்.
பைபிளை படிக்கிறோம்னாக்க இறைவசன வார்த்தை கேட்கிறோம் என்றாலும் அது கீழ்ப்படியணும். இன்னைக்கு நான் இவ்வளவு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆண்டு வார்த்தை சொல்ல சொன்னால் ஆண்டு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை கீழ்ப்படுகிற பொழுதுதான், பாவத்தை விட்டு மன்னிப்பு கேட்டு கடந்து வருகிற பொழுதுதான் ஆசீர்வாதம். பகமை வெறுப்பெல்லாம் விடுகிற பொழுதுதான் ஆசீர்வாதம். தீய எண்ணங்களாம் விட்டு நல்ல எண்ணத்தோடு கூட ஜெபிக்கிற பொழுதுதான் ஆசீர்வாதம். அப்பதான் ஜெபம் கேட்கப்படுகிறது. சொல்றது கீழ்ப்படி, ஆண்டவருடைய வசன வார்த்தை கீழ்ப்படினும். ஆண்டவர் யாக்கோபில் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னாக்க, நீங்கள் இறை வார்த்தை கேட்டதோடு மட்டும் நின்று விடாதபடி அதன்படி கடைப்பிடிப்பா இருங்கள். இல்லை என்றால் ஒருவன் தன் முகத்தை முகம் பார்க்கிற கண்ணாடியிலே பார்த்து விட்டு செல்வது போல இருக்கும் சொல்வார். யாக்கோப் முதல் அதிகாரத்திலே 22, 23 சொல்வார். கேட்ட வார்த்தையிலே கேட்டதோடு மட்டும் கடைப்பிடிப்பா இருங்கள், அப்பொழுதுதான் சொல்றார் என்று நம்முடைய வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும். பைபிள் படிக்கிற பொழுது திருச்சட்டத்தை கீழ்ப்படியாது இருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை படிக்கிற பொழுது அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை கீழ்ப்படினும். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படினும், கீழ்ப்படிந்து நாம் நடக்கணும். உதாரணமா அவர் சொல்றார், இன்னைக்கும் உன் பலிபீடத்திலே காணிக்கை செலுத்தி வருகிற பொழுது உனக்கு யாருக்காவது பகமை இருந்தால் முதல்ல காணிக்கை அங்கே வச்சுட்டு முதல்ல போய் காணிக்கை செலுத்திவிட்டு வந்து செய்யும் சொல்றார். அது செய்யணும், அது செய்யணும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்க கீழ்ப்படுகிற பொழுதுதான். வசனத்தை பார்க்கும்போது தன்னுடைய சட்ட திருச்சட்டத்தை கீழ்ப்படியாதவர் இருப்பானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அறிவுறுத்த அழைக்கிறான். சரி, இதனை சொல்கிற பொழுது நான் அடுத்த ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரியமாக்களே, இதே கருத்து தான், இந்த கருத்தை வேற இடத்துல சக்கரியா சொல்லுகிறார். சக்கரியாசில 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது இன்னும் அழுத்தமாக அதான் சொல்லுகிறார். சக்கரியாஸ் 7ஆம் அதிகாரத்திலே 11, 12, 13 வசனத்தை தயவு செய்து எல்லாரும் எடுங்க. குறிக்கிறதோடு மொத்தம் சகோதர குறிக்கிறதோடு மாத்திரமல்ல, பைபிள் எடுங்க, எடுங்க. சக்கரியாஸ் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை அப்படி எடுத்து படிங்க பார்க்கலாம். முதல்ல 11ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள். அவருக்கு செவி கொடுத்த மறுத்தார்கள். இறுகிய மனத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். தங்கள் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னைய இறைவாக்கினர் வாயிலாக முன்னே இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டு விடாதபடி பாறையை போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடும் தினமுற்றார். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. என்ன சொல்லுமே, முன்னை இறைவாக்கின வாயிலாக எழுப்பி தந்த இறைவாக்கின திருச்சட்டத்தையும் கேட்டு விடாதபடி தன்னுடைய உள்ளத்தை கடினப்படுத்திக் கொண்டார், பாறை போல பிடித்து கடினப்படுத்திக் கொண்டார்கள். அதனால் ஆண்டவர் கடும் சினமுட்டார் சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு கருவுகளே, பைபிளை படிக்காத போது, இறைவசன வார்த்தையை கேட்காத போது, அது கடந்து வராத போது ஆண்டவர் கடும் சினமுட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லு நாம் நம்முடைய சமூகத்தில் பைபிளை எடுக்கல, இறைவசன வார்த்தை கண்டு இல்லைங்களா? அந்த கடும் சினமுற்றார் என்று சொல்லுகிற வார்த்தையோடு கூட அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாருங்க, நான் வழியா ஆண்டு நம்மோடு கூட பேசுறாரு. நான் பேசுற பேச்சு அவங்க கேட்கல, நான் கூப்பிடுற குரலுக்கு அவங்க செவி கொடுக்கல, அப்போ அவங்க கூப்பிடுற குரலுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இறைவசன வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம, பைபிள் படிக்காம கடந்து போகிற பொழுது நம்முடைய ஜெபங்கள் எப்படி கேட்கப்படுகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரமே. பைபிளை எடுக்கணும், இறைவசன வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து சிந்தித்து தியானிக்கணும், அதில் கடைபிடிக்க கடந்து வரணும். அப்படி கடந்து வருகிற பொழுது ஆண்டுடைய அருளும் ஆசிரும் நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கும். நம் ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இருக்கும். பைபிளை வாசித்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிற பொழுது அவர் நம்மோடு கூட பேசுவார், நம்ம வாளை காட்டுவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதைத்தானே பார்க்கிறோம். நீதிமொழி புத்தகத்திலே முதல் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த 28ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து நமக்கு உண்டமா இருக்கும்.
நீதிமொழி 10 முதல் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கொண்டு போகணும். முதல் அதிகாரத்தில் 28வது வசனம் நினைக்கிறேன், அது சொல்லப்பட்டிருக்கும், என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், அப்பொழுது நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் பதிலளிக்க மாட்டேன். நான் பதிலளிக்க மாட்டேன். ஆவலோடு என்னை நாடுவீர்கள், ஆவலோடு நாடுவீர்கள், ஆனால் என்னை காண மாட்டீர்கள். என்னை காண மாட்டீர்கள். நீங்க என்னுடைய வசன வார்த்தைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால், என்னுடைய குரலுக்கு செவி கொடுக்காது, என் நோக்கி நீ மன்றாடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, நான் பதிலளிக்க மாட்டேன். என்னை நாடு தேடி வருவீங்க, நான் உங்களுக்கு என்னை காண மாட்டேன், என்னை அனுபவிக்க மாட்டேன் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும், ஒப்புக்கொடுக்கலாம். நம் வாழ்க்கை எப்படி என்பதை சிந்தித்து ஒப்புக்கொடுக்கலாம். ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, நம்மை வழி நடத்துவது, நமக்கு ஒளியாய் வழியாய் இருப்பது. அந்த இறை வார்த்தையை நாம் கேட்டு நடக்கும்படியாய் நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். இந்த நாளில் கொடுத்த இறை செய்தி, விடுதலை செய்தி நம்முடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் விடுதலை தருவதாய் இருக்கட்டும். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? எங்களுக்கு வாழ்வு தருகிற, எங்கள் வாழ்வை நடப்பிக்கிற இறை வார்த்தை உம்மிடம் தானே உள்ளது. நாங்கள் நடக்கின்ற பாதையை காட்டுகின்ற விளக்காக உமது இறைவார்த்தை தானே உள்ளது என்று சொல்லி யாரிடம் செல்வோம் இறைவா என்று பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். மலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலமே, ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். ஆமாண்டவரே, யாரிடம் செல்வோம்? வாழ்வு தருகின்ற இறைவார்த்தை எல்லாம் இடமன்றோ உள்ளன. எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம், இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவார்த்தை வாழ்வாய் ஒளியாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களுக்கு உம்முடைய இறைவார்த்தை ஒளியாய் வழியாய் ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நாங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.